ஒவ்வொரு நாள் காலையிலையும் லட்சக்கணக்கான பெண்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு போற ஒரு மாணவி, காலேஜ் போற ஒரு பெண், வேலைக்கு போற ஒரு தாய், இப்படி எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அவங்க குடும்பத்துக்கு ஒரு பயமும் இருக்கு. இன்னைக்கு நான் பேச போறது பெண்களுக்கு பாதுகாப்பு தேவையானதை பத்தி இல்ல, அந்த பாதுகாப்பை நம்ம எப்படி உருவாக்க போறோம்ன்றத பத்தி. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விஎன் பெர்ஸ்பெக்டிவ். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க எந்த கிராமமா இருக்கட்டும், எந்த நகரமா இருக்கட்டும், எங்கேயும் சரி ஒரே ஒரு தாட்ஸ் தான் எல்லாருக்குள்ளாரையும் ஓடிட்டு இருக்கு. நைட்டு 8:45க்கு ஒரு பெண் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஒரு ஃபோன் இருக்கலாம், அவங்க பேக்ல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கூட இருக்கலாம், அவங்கள சுத்தி நிறைய சிசிடிவி கேமரா கூட இருக்கலாம், கொஞ்சம் தூரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனோ இல்ல போலீஸ் பேட்ரோல் வண்டியோ கூட நிக்கலாம். ஆனா அந்த நேரத்துல ஒரு ஃபோன் கால் வரும், எங்கம்மா இருக்க, வீட்டுக்கு வந்துட்டியா? இந்த ரெண்டு கேள்வியை கேட்கறது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு கேள்வி அன்பால கேட்கப்படுற கேள்வி மட்டும் இல்ல, நம்ம சமூகத்தோட பாதுகாப்பு இன்னும் முழுமையடையன்ற பயத்தினாலையும் கேட்கப்படுற கேள்வியா இருக்கு. அந்த பயமும் அந்த நினைப்பும் எவ்வளவு கொடுமையானது இல்ல. என்ன பண்றது, நாம இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல தான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு சொசைட்டியோட growth-ஐ எதை வச்சு அளவீடு செய்யறாங்க? பெரிய பெரிய பில்டிங்ஸ், புது ரோடு, எக்கனாமிக்ஸ் வச்சா? இல்ல ஒரு பெண் எந்த பயமும் இல்லாம பகல்லையோ நைட்டோ தனியா நடந்து வீட்டுக்கு போக முடியறத வச்சா? இந்த ஒரு கேள்விதான் நம்ம வாழ்ற சமூகத்தோட நாகரிகத்தையும் நம்ம அரசாங்கத்தோட நிர்வாக திறனையும் அளவிடுற அளவுகோல்னு சொல்லலாம். உண்மையாவே இந்த கேள்விக்கான பதில் ரொம்பவும் கஷ்டமானது. அதனால தான் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்களோட பாதுகாப்புல ஒரு புதிய முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. மக்களே, நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கு. ஒரு பெண் ஆயுத ஏந்தி போராடி ஒரு பேரரசையை எதிர்த்த வரலாறு இருக்கு. அவங்க பேரு வேலுநாச்சியார். ஒரு பெண் தன்னையே தீயா மாத்திக்கிட்டு எதிரியோட ஆயுத கிடங்க அழிச்ச வரலாறு இருக்கு. அவங்க தான் நம்ம நாட்டோட முதல் தற்கொலைப்படை தியாகியான குயிலி. சோ இது மாதிரியான பல வரலாறையும் சம்பவங்களையும் பார்த்த வீரமணி இது. இவ்வளோ ஏன், புளியவே முறத்தால் அடிச்சு விரட்டின வீர விளைஞ்ச மண்ணுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. பல பெருமையும் வரலாறும் இருக்கலாம். ஆனா பெண்களோட பாதுகாப்புக்கான தேவையும் அவசியமும் இன்னமும் மாறாம அப்படியே இருக்கு. ஸோ ரொம்பவும் பயமுறுத்துற இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முடிவு கட்ட தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருக்கிற முக்கியமான ஒரு போலீஸ் போர்ஸ் தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஒரு சாதாரண குடிமக்களோட பார்வையிலிருந்து இந்த திட்டம் ஏன் வந்துச்சு, உலகத்துல இது போல எங்கெல்லாம் இருக்கு, இதோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இதுக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவை, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில தான் நாம நிதானமா அலசி ஆராய போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கிற இந்த திட்டத்தை பத்தி நிறைய பேர் பலவிதமா பேசுறாங்க. ஏற்கனவே பெண்களோட பாதுகாப்புக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கிறப்ப இந்த புது போலீஸ் போர்ஸ் அப்படி என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு ஒரு சிலரும், இந்த திட்டம் பெண்களோட பாதுகாப்புல புதிய அத்தியாயம், ஒரு புது மைல்கல்னு சொல்ற இன்னும் சிலரும், இது பெண்களோட பாதுகாப்புக்கு மட்டும்தானா, அவங்க கோபத்துக்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் பழிவாங்குற திட்டமா இது பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னும் சிலரும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு குற்றங்களோட வடிவமும் அது நடக்கிற இடமும் மாறிக்கிட்டே இருக்கு. பெண்களுக்கு எதிரான ஆபத்து தெருவில் மட்டும் இல்ல, பஸ், ட்ரெயின், காலேஜ், வேலை செய்யற இடம், அதோடு நிக்காம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், இப்படி சோசியல் மீடியா முழுக்க ஃபேக் ஐடி, ஏஐடி ஃபேக்கு, சைபர் ஸ்டால்கிங்கு, இப்படி கிரைம் ரேட்டும் வளர்ந்து பூதகரமா ஆயிடுச்சு. ஸோ அதை ஆரம்பத்திலே தடுக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க 100கணக்கில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அங்க ஹார்ட் ப்ராப்ளம்னு ஒரு பேஷண்ட் வராரு. அந்த பேஷண்ட்டை அவங்க சாதாரண வார்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, நேரா அவங்க கார்டியோ எமர்ஜென்சி டீமுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அந்த டீமோட முழு கவனமும் அந்த பேஷண்ட் மேல தான் இருக்கு. அதே போலதான் ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்க்கு சட்ட ஒழுங்கு, விபத்து, திருட்டு, கொலை, விஐபி பாதுகாப்பு, தேர்தல், திருவிழா, அப்படி இப்படின்னு நிறைய பொறுப்பு இருக்கும். அவங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புன்றது இதுல ஒரு பகுதி தான். ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படையோட நோக்கம் பெண்கள் பாதுகாப்புல மட்டும் முழு கவனமும் அக்கறையும் கொடுக்கறது, அவங்களோட பாதுகாப்பை முழு முதலா உறுதி செய்யறதும். ஸோ இப்படி பெஸ்டான ஒரு டீமை உருவாக்கி வெற்றிகரமா செயல்படுத்துறது தான். ஸோ ரெண்டாவது, இதே மாதிரியான பெண்களுக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வேற எங்கெல்லாம் இருக்கு. லண்டன்ல பொதுமக்கள் அதிகமா கூடுற இடங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கிற முறை பயன்படுத்தப்படுது. தெலுங்கானாவில் இருக்கிற சி டீம்ஸ், இது பெண்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல பெண்களை மட்டுமே கண்காணிச்சு அவங்கள பாதுகாக்கிற அமைப்பா இது வெற்றிகரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. யூபியில இருக்க ஆன்டி ரோமியோ, இது ரொம்பவும் வித்தியாசம். மக்களோட மக்களா கலந்து பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்யறவங்கள கடுமையான தண்டனையை உடனுக்குடனே தர ஒரு அமைப்பாகவும் இருக்கு. இது பல நேரத்தில் விவாதத்துக்குரிய அமைப்பாகவும் இருக்கு. ஸோ இதுல ஸ்பெஷலானது என்னன்னா, முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் இது புதுசு கிடையாது. உலகத்திலையும் பிற மாநிலத்திலையும் இருக்கிற பெண்கள் பாதுகாப்புக்குன்னே சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற பல போலீஸ் போர்ஸ்கள் இருந்து நிறைய பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து தமிழ்நாட்டோட தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்ட ஒரு புதுமையான முயற்சின்னு சொல்லலாம். ரொம்ப
ரொம்ப முக்கியமா 2012 நிர்பயா கேஸ்ல அமைக்கப்பட்ட JS வர்மா கமிட்டியோட சிறப்பு பரிந்துரையான பெண்கள் அதிகமா இருக்கிற இடத்துல போலீஸ் பேட்ரோலையும் போலீஸ் பாதுகாப்பையும் அதிகப்படுத்தணும்ன்ற சட்ட பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டதுதான் இதோட இன்னொரு சிறப்பு. இதுல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம்? ஒரு காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? தெருவில் ஃபாலோ பண்றது, பஸ் ஸ்டாண்ட்ல தொந்தரவு பண்றது, காலேஜ் ஸ்கூல் வாசல்ல நின்று கிண்டலும் கேலியும் பண்றது. ஸோ அதுக்கு அவங்க அப்ப எடுத்த முக்கியமான ஆக்ஷன் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் பேட்ரோல் போறது, சம்பந்தப்பட்ட இடத்துல போலீஸோட பாதுகாப்பை அதிகப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் அப்ப நடந்த குற்றத்துக்கு சரியா பட்டுச்சு. ஆனா 2026 அதே பிரச்சனை அப்கிரேட் ஆயிருக்கு. குற்றவாளியும் அப்கிரேட் ஆயிருக்கான். ஸோ போலீஸ் அப்கிரேட் ஆகணும்ல. ஸோ 2026 இந்த ரொம்பவும் வேகமா வளர்ந்து வர AI தொழில்நுட்ப டிஜிட்டல் உலகத்துல ஒரு பெண்ணுக்கு எதிரான கடுமையான குற்றம் தெருவில் மட்டும் நடக்கிறது இல்லை, அவங்க கையில் வச்சிருக்க மொபைல் ஃபோன்லையும் நடக்குது. ஸோ ஒரு ஃபோனால வாழ்க்கையை காப்பாற்றவும் முடியும், அழிக்கவும் முடியும். இன்னைக்கு இருக்கிற குற்றவாளிகள் கையில் ஆயுதம் இல்லை, அல்காரிதம் இருக்கு. நாம ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒரு காலத்தில் குற்றவாளி யாருன்னு பார்த்தாலே தெரியும். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு முகம் தேவையில்லை, முகவரியும் தேவையில்லை. ஒரே ஒரு ஃபேக் ஐடி, ஃபேக் அக்கௌண்ட் போதும். இந்த ஒரு விஷயம் தான் ஒரு பெண்ணுக்கு இருட்டை விடவும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஒரே ஒரு மார்ஃபட் ஃபோட்டோ, AI டிஃபேக் வீடியோ, இது போதும் அவளையும் அவ குடும்பத்தையும் சதறடிக்க. ஸோ இதுதான் கிரைம் சீனும் கிரைம் ஸ்பாட்டும். இதுக்கு ரோடு தேவையில்ல, பேட்ரோல் தேவையில்ல, சோசியல் மீடியா, கிளவுட் சர்வர், என்கிரிப்டட் சாட், இது போதும் ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை ஒரேடியா சீரழிக்க. ஒரு உண்மை தெரியுமா? இன்னைக்கு பல பெண்கள் தங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகவே பயப்படுறாங்க. என்னை நம்புவாங்களா? இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்குவாங்களா? என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருமா? மீடியாவுக்கு போயிடுமா? இப்படி பல கேள்வி அவளுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பயம்தான் நிறைய பேரை தனக்கு எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்தாலும் வெளியே சொல்ல விடாம தடுக்குது. ஸோ இதுதான் குற்றத்தை அதிகரிக்குது. ஒரு நல்ல பாதுகாப்பு அமைப்பு குற்றவாளியை பிடிக்கிறது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்கும். ஒரு பெண் பயப்படாம எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடிஞ்சா அதுவே அந்த அமைப்போட முதல் வெற்றின்னு சொல்லலாம். ஒரு நல்ல காவல் அமைப்பு வேகமாகவும் அதே சமயத்துல ஆதாரத்தோடவும் செயல்படணும். ஒரு கற்பனைக்காக ஒரு பெண் நைட்டு 10 மணிக்கு என்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு எமர்ஜென்சி கால் பண்றா. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? முதல் சில நிமிஷத்திலேயே அவங்கள ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கிறத உறுதி செய்யணும். தேவைப்பட்டா பக்கத்துல இருக்க போலீஸ் டீம் அவங்கள தொடர்பு கொள்ளணும். அதுக்கப்புறம் CCTV ஃபுட்டேஜ், சாட்சி, டிஜிட்டல் எவிடன்ஸ் இதையெல்லாம் ஃபாஸ்டா கலெக்ட் செய்யணும். வேகம் முக்கியம், ஆனா அவசரம் வேற. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் சால்வ் பண்றது முக்கியம் இல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரிவென்ட் பண்றோம். உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தொடர்ச்சியா பெண்கள் தொந்தரவு புகார் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல அதிகமா பெட்ரோலையும் CCTVயையும் அதிகமான வெளிச்சத்தையும் அதிகப்படுத்தணும். கம்யூனிட்டி மானிட்டரிங் இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னும் ஒரு படி மேல போகணும். இது வெறும் ரோடு ஃபோர்ஸா மட்டும் இல்லாம இப்ப இருக்க டெக்னாலஜியோடையும் கைகோத்த அமைப்பா இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட் அனலிட்டிக்ஸ், குயிக் டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் சிஸ்டம், சைபர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாமே ஒரு செயின் போல கனெக்டடா இருக்கணும். அதே சமயத்துல இந்த போலீஸ் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு வெல் ட்ரைன்டும் தேவை. இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல போனை அன்லாக் பண்ணி காலையோ இல்ல SOS பட்டனையோ அழுத்துற நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதனால வாய்ஸ் கமாண்ட், போன் ஷேக் மாதிரியான ஒரு ஃபாஸ்டான எமர்ஜென்சி வசதி இருக்கணும். அதே போல தெருவுல, ரோட்ல இருக்கிற மால்ஸ்ல, தியேட்டர்ல இருக்கிற எல்லா CCTVயும் பிரத்யோகமா சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்கிற சைபர் டீம் ஆக்சஸ் செய்யும்படி கனெக்டட்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் தவறா பரப்பப்படுற ஒரு போட்டோவோ இல்ல AI டிஃபேக் வீடியோவோ கம்ப்ளைண்ட் வந்த உடனே சம்பந்தப்பட்ட நிறுவனத்துல பேசி அதை டேக் டவுன் பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கணும். பாதிக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்ட ஒரு பெண் ரொம்ப ஈஸியா கம்ப்ளைண்ட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போகாமையே முதல்கட்ட தகவல்களை ஷேர் பண்ணும்படி இருக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு பணியில ஈடுபடுற பெண் போலீஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்கூல் காலேஜ்னு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்டல், IT கம்பெனி, ஒர்க் பிளேஸ், இப்படி பல இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பெண்கள் பேரண்ட்ஸ்க்கு முறையான கவுன்சிலிங் கொடுக்கணும். தேவையான சட்ட ஆலோசனையும் வழங்கணும். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, எவ்வளவு சால்வ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்றத பொது வெளியில பிரஸ் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த தகவல் எல்லாமே அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் மேல மக்களுக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் தரும். அப்புறம் ரொம்ப முக்கியமா குற்றங்களை பத்தியும் அதை பத்தின புரிதலும் எல்லாருக்கும் தேவை. ஸோ அதை கற்பிக்கிறது இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட இன்னொரு கடமையாகவும் சவாலாகவும் கூட இருக்கலாம். ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வேகமான உதவி, வேகமான விசாரணை கண்டிப்பா கிடைக்கணும். அது விவாதத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அடிப்படை கொள்கை இருக்கு. யாரையும் ஆதாரம் இல்லாம குற்றவாளின்னு முடிவு செய்யக்கூடாது. ஏன்னா இங்கேயும் பாதிக்கப்படுறது ஒரு குடும்பம் தான். கோபத்துல, காதல் தோல்வியில, காழ்ப்புணர்ச்சியோட கொடுக்கப்படுற புகார்கள் ஒரு பையன் மேல வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இருக்கிற மெலிசான கோட்டை காப்பாற்றுறது தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட இன்னொரு பெரிய பொறுப்பும் கூட. ஸோ இவ்வளவுதான் மக்களே. இந்த திட்டம் காகிதத்துல மட்டும் இல்லாம களத்திலையும் நேர்மையாகவும் துரிதமாகவும் செயல்பட்டா இந்தியாவிலேயே தமிழ்நாடு காவல்துறை மறுபடியும் ஒரு முன்மாதிரியா திகழ்ன்றதுல சந்தேகமே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறது காவல்துறையுடைய கடமை மட்டும் இல்ல,
இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மள மாதிரியான எல்லாரோட கடமையும் கூட, பொறுப்பும் கூட. ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வரலாம்? இதோட பலவீனமாக இன்னும் என்ன இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வியன் பெர்ஸ்பெக்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு மற்றும் சமூக பதிவோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.